இன்னைக்கு நீ காப்பாத்துது என் பிள்ளை மேல இருக்க கேஸ நீங்க வாபஸ் வாங்கணும். வாங்க. நான் எங்க வீட்டாளி முதியோர் இல்லத்துக்கு போகாம இருக்கணும். அப்படி என்ன வயசான முதியோர் இல்லத்துக்கு போக கூடாதுன்னா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு மைவித்திரி கண்டிப்பா வேணும். மைவித்திரி மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்குங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன். நீங்க இதை மட்டும் செய்யுங்க. நாங்களும் வயசானவங்க உயிரோட இருக்கணும்னா எங்களுக்கு மைவித்திரி வேணும். 19 மாசமா 1480 19 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். தாயில பிள்ளை இன்னைக்கு வளர்த்து கட்டி கொடுத்துருக்கேன். நகை போட்டு அந்த மைவித்திரி திட்டம் வச்சுதான் இன்னைக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இந்த மைவித்திரி வேணும். மைவித்திரி இல்லைன்னு நாங்களாம் இல்ல. மைவித்திரி மேல இருக்க கேஸ நீங்க வாபஸ் வாங்கணும். அது எங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு கொடுங்க. இதான் எங்க வணக்கம். எங்க நல்லது செஞ்சு கொடுங்க எங்களுக்கு. முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நான் மைவித்திரியில் உறுப்பினராக இருக்கேன். இப்போ 5 மாதமாக அவரோட பொய் வழக்கு போட்டு கேஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு 52 வயசு ஆகுது. நான் வெளியில் வேலைக்கு போக முடியல. இந்த மூலியமாக வந்துட்டுருக்கல இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் அவரை பொய் வழக்கு போட்டு இது பண்ணிக்கிறாங்க. எவ்வளவோ ப்ராடக்ட் விற்றுட்ருக்குறாங்க, வாங்குறாங்க. நான் இவர் நல்லா தான் செய்கிறார். நானும் அவர்கிட்ட பல்படி சுகர் மாத்திரை இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உறுப்பினருக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்காமல் போகும்? வாங்காமல் இருந்தது அவர்களின் தவறுதானே. எந்த இடத்தில் நிறுவனம் ஏமாற்றவில்லை, ஏமாற்றுகிறது என்று எதற்கு பொய்யான வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மைவித்ரி எம்டி சக்தி ஆனந்தன் சாரை விடுவிக்குமாறும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவிடம் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தை மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நடத்துகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இது ஏதோ வாய்ப்பு கொடுக்கணும். இதை ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிறுவனம் இன்னும் தொடர்ந்து காலகாலமாக நடக்கணுன்றது தான் மக்களோட ஆசை. இந்த ஆசையை நிறைவேறணும் நல்லபடியாக அப்படின்னு நாங்கள் கடவுளையும் வேண்டிக்கிறோம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களிடமும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பெரிய உதவியாக செய்யுங்க சார். நன்றிங்க சார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள். நன்றி. எங்க நிறுவனத்தை காப்பாத்தி கொடுங்க ஐயா. தயவு செய்து எங்க நிறுவனத்தையும் எங்க நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரையும் மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.